அனைவருக்கும் நன்றி. முழு நேர நடிகர் தேனப்பன் அவர்களுக்கும், முழுமையான நடிகர் ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், முக்கியமான நடிகர் கே ராஜன் அவர்களுக்கும், பரபரப்பான ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் சினேகன் அவர்களுக்கும், ஆமாம் இங்கே இயக்குனர் இல்லை, எல்லாம் நடிகராயிட்டாங்க. கேஆர் சார் மட்டும் கொஞ்சம் அவர் இருக்க அளவுக்கு அவர் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னைக்கு உருவாக்குனார். ஏன் படத்தை நான் தான் நடிச்சுக்கணும், வேற கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்க வாய்ப்பு கொடுத்தா தான் நடிகர், நம்மளும் நடிச்சுக்கிறது அது நம்ம அது ஆசைக்கு நடிச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நடிகர்லாம் அமைஞ்சிருக்காங்க. பிரஜன் நீங்களாம் அவங்கள்ட்ட கற்றுக்கணும். உதயகுமார் சார்லாம் உங்கள் ஆசான் அவர். அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கேஆர் அவர்கள், ஆமாம் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப உண்மையானவர். ஆமாம் தேவர சங்கத்தில் தலைவராக இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் நடிசங்க தலைவராக வந்து ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அப்போது ஒரு படத்துக்கு நான் இணை இயக்குனர். அந்த படத்துக்கு பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு. படமே முடியாத சூழ்நிலை. படம் அவ்வளோதான் முடிஞ்சு நினச்சோம். அப்போ நானும் இந்த ப்ரொடியூசரும் போய் தான் கேஆர் சாரை பார்த்தோம். அந்த பஞ்சாயத்து அவர் தான் கையில் எடுத்தார். அதை அப்படியே கொண்டு கேப்டன் அவர்கிட்ட கூடி சேர்த்தோம். அன்றைக்கி கேப்டன் அவர்களும் கேஆர் அவர்களும் அந்த படத்தை பஞ்சாயத்து உள்ளே வரலைன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்காது. ஏன்னா ஒரு பொறுப்பில் உள்ளவங்க ஒரு படத்துக்கு பண்ணுற ஹெல்ப் தான் அது. அந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேஆர் சார். ராஜன் சார் பேசினார், குழம்பிருச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்லை, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல், அதில் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க, சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க. ஆமாம், நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் நான் எங்கே இல்லை நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார் இப்போ? அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாமல், பத்திரிகைகளை குழப்பாமல் சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவில் நன்றியே இல்லையும் போகிறான், நன்றியோட பேசுனா 2 பண்ணியிருக்க சொல்லணும்ல, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்தில் யார் என்ன பாட்டெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை. நீங்கள் தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டெலாம் யார் போடுவோம், முரட்டு ஆசை. அதில் சரணத்தில் கட்டிலுக்கு நம்ம 4 காலம் தான் பார்த்துருப்போம். கட்டிலில் 8 காலம், கீழே எனக்கு 4 கால். ஓகே, இன்னும் 4 கால் எங்கே இருக்குது? மனுஷன் கணக்கு போகிறவருங்க சினேகன். எல்லோரும் கட்டிலுக்கு 4 கால்னா ஒரு கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேலே 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமாம், அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால் இந்த கட்டில் விஷயம்லாம் பெரிய விஷயமே இல்லை. சினேகன் வந்து
தன் முத்திரையை பதிப்பார். இது சினேகன் சாங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் பற்றியில, அதான் சினேகன். அவர் நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன். அதுக்கு பிள்ளை சொல்லி போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவரை தான் பாட்டு எழுத கூப்பிட்டேன். டம்மியாக 4 லைன் கொடுத்து இது மாதிரினேன், இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடம் எழுத வச்சார். அதனால் இன்றைக்கி பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீ ஏடா, அது ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்பம் ஞாபகம் வச்சு எனக்கு. அது ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலைகள் இதில் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரைனால ஹிட்டு தானே. நல்லா அலைகள் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அதனால் ராஜன் சார் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே மலரும். அது வாடாது, அது நீங்கள் ஓடிடுவீங்க. தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால் எனக்கு அப்போ அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மளை அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது மாதிரி சாங்ஸ், இளையராஜா இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுமே, இளையராஜா மட்டும்தான். சிலர்லாம் எண்ணிக்கையில் போகும், இது எண்ணிக்கையில் ஒவ்வொன்றும் நம்பிக்கை, ஒவ்வொன்றுமே பொக்கிஷம். இல்லை அந்த பள்ளி பருவத்து பாடலாம் பார்க்கும்போது இன்னும் அப்படியே இசைஞானியோட திறமை இன்னும் அப்படியே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனையான விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது, துக்கமாக இருக்கும்போது இளையராஜா சாங் கேட்டால் தான் அது மனதுக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சோகம் கொஞ்சம் குறையும். சிலர்லாம் துரோகம் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது அது படிக்காத படத்தில் பாட்டு வருமே, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி, அது கேட்டாலே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆமாம், நிறைய சாங்ஸ் இளையராஜா சாங்ஸ். அப்போ நமக்கு துக்கம் வரும்போதும் வேதனை வரும்போதும் இளையராஜா சாங் கேட்டால் அது போயிடும். ஆனால் சமீபத்தில் இளையராஜாவுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய துயரம், அவரோட மகளை இழந்தது. ஒரு மனிதனுக்கு என்னென்ன இழப்பு வரலாம், சொத்தை இழக்கலாம், தாய் தந்தையை இழக்கலாம், மற்ற சொந்தங்களை இழக்கலாம். பெத்த பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு துயரம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே இல்லை. அது எந்த மனுஷன் வந்துடக்கூடாது. ஒரே பொண்ணு பவதாரிணி, அந்த இழப்பு பார்க்கும்போது இளையராஜா வீட்டு தான் போனோம், இளையராஜா சாரை பார்த்தோம். வந்ததுக்கப்புறமும் நமக்குள்ள ஒரு பெரிய என்னென்னா, நமக்கு துக்கமாக இருக்கும்போது அவர் சாங் கேட்டு நம்ம ஆறுதல் தேடிக்கிட்டோமே. இப்போ இன்றைக்கி அவருக்கு பெரிய துக்கம். அவருக்கு ஆறு சொல்கிற யார்? ஆண்டவன் சொல்லணும். ஆண்டவன் தான் ஆறுதல். ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, கடவுளை நம்புகிறவர். அவர் தான் அவருக்கு ஆறுதல் சொல்லணும், அவருக்கு தான் தைரியத்தை கொடுக்கணும். இந்த மேடை மூலிமா ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன்.